ஒரு ஆண்டு காலம் அரசாங்கத்துக்கு வருவாயே கிடையாது. ஓராண்டு வீணாகிவிட்டது என்று கவலையோடு இருந்தார்கள். இன்றைக்கு பள்ளியில படித்த மாணவர்கள் அனைவருக்கும் ஆல் பாஸ். வருமானம் இல்லாத சூழ்நிலை கூட அண்ணா திமுக ஆட்சியில விலைவாசி உயராம பார்த்து விலை இல்லாம ஏழை மக்களுக்கு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஏழைகளை காத்த அரசு, தமிழ்நாட்டு மக்களை காத்த அரசு அண்ணா திமுக அரசு. ஒரு ஆண்டு காலம் அரசாங்கத்துக்கு வருவாயே கிடையாது. ஓராண்டு அரசாங்கத்துக்கு வருவாய் கிடையாது. எல்லா கடைகளும் மூடல், எல்லா மது கடைகளும் மூடல். இப்படி எதெல்லாம் அரசுக்கு வருவாய் வருகிறதோ அத்தனையில் இருந்தும் அதிலிருந்து ஒரு ரூபாய் கூட வருமானம் இல்லாத சூழ்நிலை கூட அண்ணா திமுக ஆட்சியில விலைவாசி உயராம பார்த்து அது ஒரு சிறந்த ஆட்சிக்கு அடையாளம். அது மட்டும் இல்ல, ஓராண்டு காலம் ரேஷன் கடையில இன்னைக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் விலையில்லாம ஏழை மக்களுக்கு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட அந்த குடும்பத்தில் கிட்ட முதியோர்களுக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அம்மா உணவகம், சமூக கூடங்களில 24 மணி நேரம் 3 வேளை சுட சுட உணவு தயாரித்து இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். ஒரு ஆண்டு உணவு. நகரத்தில் இருக்கின்ற, பேரூராட்சியில் இருக்கின்ற, மாநகராட்சியில் இருக்கின்ற எல்லா அம்மா உணவகத்திலும் விலை இல்லாம நாங்க உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாடு. ஆகவே பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா ஏழைகளுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் ஏற்படுதோ அப்பெல்லாம் அரசு துரிதமாக செயல்பட்டு அவருடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அரசாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் செயல்பட்டார்கள். அதே எண்ணத்தில் நாங்கள் செயல்பட்டு ஏழைகளை காத்த அரசு, தமிழ்நாட்டு மக்களை காத்த அரசு அண்ணா திமுக அரசு. அதோட கொரோனா காலத்தில் பள்ளிகள்லாம் மூடப்பட்டு விட்டது, கல்லூரிகள்லாம் மூடப்பட்டு விட்டது. அந்த பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆயிட்டாங்க, கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆயிட்டாங்க. ஒரு வருடம் இந்த பள்ளி கல்லூரி கூடியதன் காரணமாக ஓராண்டு வீணாகிவிட்டது என்று கவலையோடு இருந்தார்கள். இன்றைக்கு பள்ளியில படித்த மாணவர்கள் அனைவருக்கும் ஆல் பாஸ். கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்படுத்தோம், ஆன்லைன்ல தேர்வு நடத்தினோம். அவர்களும் அதை முறையாக தேர்ச்சி பெற்றாங்க. இப்படி மாணவர்களுக்கு கூட பிரச்சனை இல்லாம பார்த்து கொண்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.